தம்பி நான் சொல்றத கொஞ்சம் இருங்க இருங்க, நான் ஆள வர சொல்றேன். மீனா மீனா, என்ன தெரியலையே, ஏதோ மீனா அப்பா ஆவியோட பேச போறாங்களாம். என்னடா சொல்ற? எனக்கு புரிஞ்சு போச்சு. ரோஹிணியோட அப்பா ஆவியோட பேச சொல்றாரு. கரெக்டா? ஆமா, பேசிட்டா மட்டும் இவ அப்பன் புதையில எங்க புதைச்சு வச்சிருக்கான்னு சொல்லிடவா போறான். அந்த ஆளுக்கு தான் ஒண்ணு இல்லன்னு இவதான் சொல்லிட்டாளே. என்னங்க? இங்க வா, நான் வந்துட்டாரு பாரு. யாரு? நீ சொன்னால்தான் உங்க அப்பா கிட்ட பேச வந்திருக்காரு. ஏன் அப்பா கிட்ட பேச வந்திருக்காரா? ஆமா, இதான உங்க அப்பா ஆவி கூட பேச வர சொல்லி இருக்கிற. ஏங்க ஏண்டி இப்ப உன் அப்பா ஆவிட்ட பேசி என்ன பண்ண போற? இல்ல அத்தை, அது நான் ஒரு சில முக்கியமான முடிவு அவர்ட்ட பேசி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இவளோட அப்பா ஆவிட்டு தான் நீங்க பேச போறீங்க. ஏங்க நான் பேசணும். நீங்க ஒண்ணும் பேச வேணாம், அரை வச்சா போதும், நாங்க பேசிக்கிறோம். என்னங்க? ஆவி வரதுக்கு முன்னாடி சொல்லுங்க, நான் வீடியோல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கு? ஏய், லைவா ஆவிய ரெக்கார்ட் பண்ணா அது வைரல் ஆகும்ல? என்ன நீ பேசுனதுக்கு அப்புறம் உங்க அப்பா கிட்ட நானும் பேசிக்கிறேன். ஆமனா கிட்ட நான் பேசுனதே இல்ல. அப்புறம் அந்த கல்யாண விஷயத்துல என்ன முடிவுன்னு நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நீங்க யாரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் எங்க கூட்டு வந்தேன், நீ தானே வர சொல்லி இருக்கிற. நான் எங்க வர சொல்ல போறேன்? ஆமா அண்ணா, நீங்க ஆரம்பிங்க. உங்க அப்பா வர சொல்லுங்க. அதுக்கு ஏதாவது எக்யூப்மெண்ட் வேணுமா? எலுமிச்சம்பழம், தேங்காய், அந்த மாதிரி ஏதாவது? எப்பா நீ சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்குப்பா. பேய் கிட்ட பேசுறதுக்கு நீங்களே பயந்தா அப்படி ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய் ஆவி கதவை தட்டிட்டா வரும். அதான்டா அவரோட பவரு. பவரா? மீனா, உங்க அப்பா வந்துட்டாரு போல. மீனா ஏங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? இரு முதல்ல அவர் உள்ள வரட்டும். சுத்தி நீங்க வேற இருங்க, வரப்போது ஆவி. ஏன் அப்படி கத்துற? நீயா? நான் ஆவின்னு நினைச்சேன். ஆவியா? பார்வதி அம்மா, என்ன நீங்க யாரையோ பேச வைக்கணும், திருஷ்டி கழிக்கணும்னு சொல்லி என்ன வர சொன்னீங்க? இவங்க ஆவி கூட எல்லாம் பேசணும்னு சொல்றாங்க. பார்வதி, நீயா வர சொன்ன? அண்ணே, நான் இல்லண்ணே, விஜயா சொல்லிதான் வர சொன்னேன். விஜயா, நான் சொன்ன சாமியார் இவர்தான். ஓ